இந்த ரெய்டு நடந்தது. உடனே இவர் என்ன சொன்னார், சபாநாயகர் இவரை நம்பிக்கையில்லா திருமணம் திசை திருப்பத்தான் செஞ்சார ஒழிய இடி ரெய்டை பற்றி வச்சு திமுக போட்டு மிதிக்கலை. அந்த நீட் தீர்வுக்கு முதற்கொண்டு திமுக என்னென்ன சொல்லுதோ அது அவ்வளோதான் இவரும் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ யாரை போய் சந்திச்சாங்க? அமித்ஷாவா எடப்பாடி சந்திச்சாரு? எடப்பாடி தான் ஓடி போய் சந்திச்சாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜக தலைமையில தான் இந்த கூட்டணி கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சி. அது திமுகனாலே ஊழல் தானே, ஃபுல்லாக எல்லா விஷயத்திலும் ஊழல், எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. லஞ்சம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. பொத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா அப்புறம் எப்படி எதிர்கட்சியாக இருப்பாரு? ஒரு கட்சின்னா நீ செயல்படணும்ல. செயல்படாத கட்சியாக உட்காந்துருந்துக்கிட்டு பொதுமக்களுக்கு, அப்போ பொதுமக்கள்கிட்ட இருந்து நீ விலகிக்கிட்டே இருக்க, அவங்க மைண்டை விட்டு வெளியே போயிடுறீங்களா? எடப்பாடி டெல்லி போயிட்டாருன்னதுமே தூக்க கெடுத்தது ஸ்டாலின் தான் தூக்க கெடுத்தாரு. முஸ்லீம் ஓட்டு வேணவங்க காத்தனை போட்டு பிஜேபியை போட்டு இவர் ரொம்ப சாடினாரு இல்லைங்களா? அதனால இப்போ அண்ணாமலையோட வளர்ச்சி இனி அண்ணாமலைகிட்ட அடங்கி போய் தான் ஆகணும். இப்போ பப்ளிக் டே எடப்பாடி மேலே ஒரு எடப்பாடியா அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடிலா அதிமுக தலைவரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அன்பில் மகேஷ் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன வேலை பார்த்தாரு? சாஃப்ட்வேர் கம்பெனியில் இங்கே வேலை பார்த்துட்டு தானே இருந்தார். அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக தானே இருந்தார். ஸோ இவங்களுக்குலாம் அந்த கெப்பாசிட்டி. இப்போ அண்ணாமலை அவர்கள் திடீரென்று டெல்லி பயணம் போயிருக்கிறது அரசியல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சார். இது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு இங்கே சென்னை வந்த உடனே அண்ணாமலை பெயர் கவனம் பெற்றிருக்கே, உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, இப்போ ஒரு 3 அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே அதிமுக பிஜேபி விட்டு பிரிஞ்சு போயிடணுங்க ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் எடப்பாடி எப்போவுமே பிஜேபியை ரொம்ப சாட ஆரம்பிச்சிட்டார். ஃபஸ்ட்டு நீட் தேர்வு எதிர்ப்புக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரெண்டாவது அண்ணாமலைக்கும் அவருக்குமே நல்ல மோதல் உண்டாச்சு. அண்ணாமலை இருந்தாங்க பிஜேபி ஆகாதுங்க மாதிரி இவங்க ஒரு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏடிஎம்கே கம்ஃபர்ட்டாக இருக்காது அப்படி இப்படின்ட்டு. அது அண்ணாமலையை அவமானப்படுத்துறதுனால அண்ணாமலை நான் உள்ளாட்சி தேர்தலில் நான் தனியாக நிற்க போகிறேன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலே நின்னார். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் கூட்டணியும் தேவை. ஏன்னா இங்கே திராவிடம் இங்கே யானை திமுக இங்கே யானையை வீழ்த்தணும்னா ஒற்றுமை இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறது சில பிஜேபிக்காரங்களுக்கும் நிறைய அதிமுககாரங்களுக்கும் அந்த வியூகம் எல்லார்ட்டையும் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல ஒத்துக்காத ஒரே ஒரு நபர் யாருன்னா எடப்பாடி தான். மீதி எல்லாருமே எஸ்பி வேலுமணி முதற்கொண்டு நாங்கள் கூட்டணியில் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம், கூட 2 சீட்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தமிழிசையும் சொன்னாங்க இங்கிட்டு. ஆனால் தேசியவாதிகள் நம்ம தனியாக நின்றதுனால தானே நமக்கு பெர்சன்டேஜ் நிறையா நம்ம எவ்வளோ நட்டு வெளியே தெரிய வந்துச்சு. இல்லைன்னா நம்மளை நோட்டாக்கச்சின்னு சொல்லிட்டு உனக்கு வேட்பாளர் நிறுத்ததுக்கு உங்களுக்கு வேட்பாளர் இருக்கான்னு கேட்டவர் தானே இதே எடப்பாடி. அது கேட்டதுனால தானே நம்மளுக்கும் கோபம் வந்தது. ரெண்டாவது அவரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு என்னப்பா 234 தொகுதிக்கு உங்களுக்கு ஆள் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் ரொம்ப பழைய அதிமுகன்னு நினச்சிக்கிட்டார். எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுகங்கிறது வேற, ஜெயலலிதா ஹேண்டில் பண்ண அதிமுகங்கிறது வேற. ஜெயலலிதா மேடம் அவங்க நிர்வாகத்திறனை காமிச்சாது வந்தாங்க. இவருக்கு ஒரு அருமையான ஒரு பொன்னான வாய்ப்பு கிடச்சிது. ஜெயலலிதா மேடம் இறந்து போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த நேரத்துலேயே ஓபிஎஸ் தான் வருவார்னு பார்த்தா சசிகலா மேடம் உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணி அதில் குளறுபடிலாம் நடந்து ஒரு ஆக்சிடெண்ட்டால் உள்ளே வந்த முதலமைச்சர் தான். இந்த 4 வருஷ ஆட்சியில் இவர் தன்னுடைய திறமையெல்லாம் காட்டியிருந்தார்னா நிச்சயம் இவருக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்னு பப்ளிக் நினச்சிருப்பாங்க. இப்போது பப்ளிக் டே எடப்பாடி மேலே ஒரு எடப்பாடியா அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடிலா அதிமுக தலைவரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தலைவர் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் ஒரு பக்கம் ஒரு இழுத்துக்கிட்டு நிற்பார், அங்கே உதயகுமார் ஒரு சைடு ஒரு இழுத்துக்கிட்டு நிற்பார், இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி, அங்கிட்டு கேபி முனுசாமி, 1000 அங்கே எத்தனை தலைவர் இருக்காங்களோ அத்தனை தலைவரும் மூளைக்கு இழுத்துக்கிட்டு நிற்கிற இடத்துல இதை ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதுக்கு எடப்பாடி மேலே மீதி தலைவர்களுக்கும் பயம் கிடையாதுங்கனால ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க. அது இந்த கல்யாண வீட்டை மாதிரி கல்யாண வீட்டில் கலகலன்னு சத்தம் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கிடையில் பெர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி எடப்பாடி அண்ணாமலையை ரொம்ப கார்னர் பண்ணார். அதேமாதிரி அண்ணாமலைக்கும் அரசியல் எதிரின்னுட்டு ஃபஸ்ட்டு சுட்டி காட்டது செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் இவர் என்னடா குறுக்க மறுக்க ஓடிறாருங்க பட்சத்தில் தான் எடப்பாடியும் அவர் முறைச்சார். கரெக்டாக அவமானப்படுத்துறதுனால முறைச்சார். இப்போது நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கூட்டணி. உண்மைதான், கூட்டணிக்கு தான் அவர் போனது. அங்கே மாட்டதுன்னா அந்த இடியோடைய டாஸ்மாக் ரைட் இருக்குல்ல, அது எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு துறைக்கோ அல்லது ஒரு மினிஸ்டரை கேப்சர் பண்ணுறதுக்கோ நடந்த இடி ரைடு கிடையாது.
அதில் 2 திராவிட கட்சியுமே மாட்டோம். அதை அப்படியே சுருக்கு கயிறை இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது 19லேருந்தே டாஸ்மாக் வந்து லாஸ் கணக்கு காட்டுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. லாஸ் கணக்குன்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் பில்ல உள்ள சரக்கு இறக்க அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஜெயலலிதா மேடம் இருக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டில் இருந்த அதே நிறுவனம். அப்போ 2019 யார் இருந்தா? எடப்பாடி தானே இருந்தார் இல்லைங்களா? உங்களுக்கு ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, எங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு ஈஸியாக பார்த்துட முடியும். ஸோ மொலாசஸ் வாங்கின ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ரொம்ப கம்மியான டிஸ்சார்ஜ் தான் வித்து பில்லுலோட டாஸ்மாக்கு டெலிவரி ஆகிருக்கு. மிச்சதெல்லாம் வித்தவுட் பில்லில் போயிருக்குங்கிறது தானே பிரச்சனை. நீங்கள் மதுராந்தகம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்மாகில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு ரைடில் இருந்ததில் எத்தனை லட்சத்துக்கு பெருமான சரக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுங்கிறது தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ரைடு நடந்தது. உடனே இவர் என்ன சொன்னார்? சபாநாயகர் மேலே நம்பிக்கை இல்லா தீர்மானம் திசை திருப்பத்தான் செஞ்சார ஒழிய இடி ரைடை பற்றி வச்சு திமுக தூக்கி போட்டு மிதிக்கலை. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு முதற்கொண்டு திமுக என்னென்ன சொல்லுதோ அது அவ்வளோதான் இவரும் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதாவது என்னடா எனக்கு முஸ்லீம் வாக்குகள் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எஸ்டிபிஐட்ட எல்லாம் போய் கூட்டணி வச்சார். 1008 விஷயங்கள் இருக்கட்டும். இன்றைக்கி ஈடு இறுக்கிக்கிட்டு வரும்போது இங்கிட்டு அதுக்கு முன்னாலே செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணிலாம் குரல் கொடுத்துட்டாங்க. அவர் இவங்க மேலே இவர் கூட ஹாப்பி இல்லை, இவர் கட்சியை கெடுத்துவிடாரு, இது வந்து போயிடும் அப்படிங்கிற லெவலில் இருந்துக்கிட்டு இருக்க லெவலில் ரெட்டலை சின்னத்துக்கு வேற கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துச்சு. இது தேர்தல் ஆணையமே முடிவு செய்யணும்னு சொல்லிடுச்சு. அப்போவே கை காலெலாம் இவருக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஒரு எக்ஸ் எம்பி ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு, அந்த மீசக்காரர். அவர் ரெட்டையில எங்களுக்கு தாங்காரு, அடுத்து ஓபிஎஸ் எனக்கு தான் பாரு, இப்படி ஆளுக்கு போய் கட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன். தேர்தல் ஆணையம் மூலம் ரெட்டையில ஒரு இலை உழுந்துனாலே டோட்டலாக அந்த கட்சியே இல்லாமல் போயிடும். அது எம்ஜிஆர் உருவாக்குனது அதிமுகங்கிறது எதுக்காகங்கிறது திராவிட கொள்கைகளுக்கு எதிராக தான். ஆனால் தேசிய சிந்தனையில் ஒரு அனைத்திந்திய அப்படின்னு கொண்டாந்தார். 2வது இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு தேசியவாதிகளும் நம்பணும். ஆனால் இவ்வளோ அராஜகம் நடக்கு, எடப்பாடி உட்கார்ந்துருந்து அந்த விஷயத்தில் எதுலேயுமே குரல் கொடுக்காம இந்த 4 வருஷம் மட்டமல்லாக்க வீட்டுக்குள்ள படுத்து வந்துட்டு இந்த திமுகவோடைய அராஜகத்தாலையும் ஊழலாலையும் தன்னாலே மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அது யாருக்கு போடுவாங்க? ஜெயலலிதாவுக்கு போடுவாங்க. போட்டாங்க, 2 தடவை போட்டாங்க. அதே நினைப்புல நான் பெரிய அப்பாட்டக்காரன்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் ஒரு படத்தில் அந்த அப்பாடா அப்படி மட்டமெல்லாம் படுத்து கிடந்து விட்டத்தை பார்த்துட்டு கிடந்தாரு. கடைசியில் இது ஈடி. 2வது வந்து அண்ணாமலை வந்து எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டே இருந்ததுனால பொதுமக்கள் வந்து அண்ணாமலை பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஒரு மாபெரும் சக்ஸஸ். இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் அவர் பண்ண போராட்டத்தில் பண்ண வேண்டியது எடப்பாடி, ஆனால் பண்ணது அண்ணாமலை. ஸோ இப்போ பஞ்சாயத்துலாம் பேசி முடிச்சாச்சு. தம்பி வாங்க கொஞ்சம் இப்படிலாம் பேசியிருக்கேன்ப்பா அப்படின்ட்டு அமித்ஷா வந்து நம்மளால் தானே, அதனால் அண்ணாமலை கூப்பிட்டு இப்படிலாம் செஞ்சுருக்கேன், அவர் இப்படிலாம் சொல்லியிருக்காரு, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதிமுக தலைமையில் ஏற்கனவே ஒரு கூட்டணி இருந்துச்சு. அதுக்கு 50%, பிஜேபி தலையில் இருந்த கூட்டணிக்கு 50% அப்படிங்கிற மாதிரி வேணால் மேபி பேசியிருக்கலாம். இதெல்லாம் நம்மளாம் கணிப்புகள் தான். இன்னொன்று நாள் நெருங்க தான் அதோடைய வீரியம் தெரியும். ஆனால் அந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அறுதி பெரும்பான்மையில் வர்ற அளவுக்கு அதிமுகவுக்கு பிஜேபி சீட்டு கொடுக்காது. இப்போ யாரை போய் சந்திச்சாங்க? அமித்ஷாவை வந்து எடப்பாடி சந்திச்சார், எடப்பாடி தான் ஓடி போய் சந்திச்சார். அப்படின்னு அர்த்தம் பாஜக தலைமையில் தான் இந்த கூட்டணி உருவாகுதுன்னு அர்த்தம். பொதுமக்கள் நம்ம அப்படி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ பிஜேபி தன்னுடைய வெயிட்டேஜ் பேஸ்டாக ஒரு கிட்டத்தட்ட நிறைய சீட்டை கேட்கும். அதுக்காக இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக, அதிமுகவுக்கு தான் நிறைய சீட்டு இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனால் அறுதி பெரும்பான்மைக்கிட்ட 117 சீட்டு எவ்வளோ வரணும்? 118 சீட்டு வேணுமா? 234 அந்த சீட்டு வர்ற அளவுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. சீட்டு வந்து அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 100% வின்னுலலாம் அதிமுக வந்துடாது. நிறைய இடங்களில் திமுக கூட டஃப் இருக்கும். இதோட ஆனால் திமுக கிட்டத்தட்ட இந்த இடி ரைடில் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக 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 திமுக உடஞ்சிரும். என்னை பொறுத்தவரை திமுக உடஞ்சிரும்னு என்னுடைய எனக்கு கணிப்பு. ஏன்னா இடி நெருக்கி வரும்போது பெரிய குடும்பத்தை நோக்கி போகும்போது சப்போஸ் கெஜ்ரிவாலை மாதிரி நம்ம முதலமைச்சரை அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போட்டாங்கன்னு வச்சுங்க. யார் முதலமைச்சர்? நீங்களே சொல்லுங்கள் சார், யார் முதலமைச்சராக சொல்லுவாங்க? இல்லை, அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு துணை முதல்வராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்க வருதா? அப்படி வந்தால் எல்லாரும் ஒத்துக்குவாங்களா? இந்த கனிமொழி மேடம் தான் ஒத்துக்குமா? அப்போது மீதி அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே சீனியர் திமுக மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு திராவிட சித்தாந்தம் தெரியும். அவங்க திராவிடம்ங்க சித்தாந்தத்தை உள்வாங்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த KN நேரு, பொன்முடி, துரைமுருகன், பெரியசாமி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சீனியர்ஸ் எல்லாம் ஓரக்கட்டிட்டாங்கல்ல அன்னைக்கு. சரி ரைட்டு, புதுசாக இன்றைக்கி புதுமுகங்களை கொண்டு வர்றீங்கன்னு பார்த்தா அந்த பெருந்தலையோட பிள்ளைங்களை தானே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. பெரிய பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கி அண்ணாமலை வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு, இவர் ஹிஸ்ட்ரி சீட்டரு அப்படின்னு ஒரு மினிஸ்டர் சொல்கிறார், இவர் சாராயங்காய்ச்சினவர், இவர் இந்த இது நட்டு. சரி பழங்காலத்தில் தான் அப்படிலாம் இருந்திருப்பீங்கப்பா. புதுசாக வரக்கூடிய
எம்எல்ஏ இந்த மினிஸ்டராக நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சரி இருக்காரு. டிஆர் பாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னமோ கப்பல்லாம் போக்குவரத்தில் அவர் இவ்வளோ பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஏற்கனவே ஸ்கேம் நிறைய உண்டு. அதுக்கடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆற்காடு வீராசாமியோட பையன் அவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து எம்பி விடுங்க, அதை விடுங்க. இவர் அன்பில் மகேஷ் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன வேலை பார்த்தாரு? சாஃப்ட்வேர் கம்பெனியில் எங்கேயோ வேலை பார்த்துட்டு தானே இருந்தார். அவர் அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக தானே இருந்தார். ஸோ இவங்களுக்குலாம் அந்த கெப்பாசிட்டி மினிஸ்ட்ரிங்கிறது வந்து அதை நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும்ல, இல்லைங்களா? எத்தனையோ திமுக தொண்டர்கள் என் நண்பர்லாம் பாலான்னு இருக்கார். அவர்லாம் அந்த காலத்தில் வந்து திமுகவுக்காக அவர் உழைக்கிற உழைப்பே ரொம்ப அதிகம். ஆனால் ஒவ்வொருடைய ஓட்டு கட்டு வருவார். அப்போ நான் சொல்லுவேன், பாலா உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கட்டு, நீங்கள் மினிஸ்டராக வாங்க, நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலே நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண வரேன்பேன். அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா சார் அப்படிக்காரு. இவ்வளோக்கும் நல்ல பணக்காரன், நல்ல இதுதான். அதே மாதிரி அந்த அப்படி வரும்போது திமுக உடஞ்சிரும். முதலமைச்சர் உள்ளே போனார்னாலே திமுக உடைஞ்சிரும். உடையும் போது கட்டாயம் திராவிட கட்சிகள் வந்து நொறுங்கணும். நொறுங்கி அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்கு வந்து பிஜேபி தன்னுடைய தேசியவாதம் வந்து இங்கே கால் ஊனணும் அப்படிங்கிறது தான் தேசியவாதிகளோட எங்களுடைய ஆசைகள். அதைத்தான் எதிர்பார்த்து அதிமுகவுக்கு கூட்டணி வச்சாதான் தேர்தலை சந்திக்க முடியும், இல்லைன்னா வந்துட்டு அதிமுக பலம் இழந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. வந்து இங்க சாத்தியம் இருக்கா சார்? ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய கட்சி, ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்கள் இருந்த கட்சி, இப்ப எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக தான் வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவர் வந்துட்டு போய் கூட்டணிக்கு தேவை, பாஜகவுடன் கூட்டணி அமைத்தாதான் அடுத்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியும், இல்லைன்னா தனித்து போட்டிட்டா ஒண்ணுமே முடியாது அப்படின்ற பேச்சுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அது கிட்டத்தட்ட உண்மைதான். அதிமுகவில் உள்ள தொண்டர்கள்லையே கிட்டத்தட்ட ஒரு 40% பேர் வந்து அப்படியே பிஜேபி சைடு போயிட்டாங்க, முகம் ஜொலிச்சு போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஏன்னா தவறு நடக்குன்னு தெரியும். திமுகவுடைய தவறை சுட்டி காட்டுற இடத்துல அதிமுக எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எத்தனை விஷயத்தில் இவங்க இறங்கி எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் 4 வருஷம் ஆளும்போது அவங்க இருக்க விட்டாங்களா அவங்கள? அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த 4 வருஷத்தில் அப்படியே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சி. அது திமுகனாலே ஊழல் தானே, ஃபுல்லாக எல்லா விஷயத்திலும் ஊழல், எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்குது. லஞ்சம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு சின்ன விஷயத்தை பிடிச்சி கூட முன்னால் போராட்டம் பண்ணாங்கல்ல. இவர் பண்ணியிருக்க தானே, நிறைய பெரிய விஷயங்களே மாட்டிச்சே. பெரிய விஷயங்கள் ஏங்க, இங்கே ஒன்றுங்க, கோவையில் குண்டு வெடிச்சுது, என்ன சொன்னார்? சிலிண்டர் வெடிப்புன்னாரு. எவ்வளோ பெரிய பச்சை துரோகம், தமிழக மக்களுக்கு செஞ்ச பெரிய பச்சை துரோகம் இல்லை. பிறகு நீங்கள் போதைப் பொருள் எங்கேயோ மாட்டும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரசாயன விவசாயத்துக்கு தேவையான பொருள் ராமநாதபுரத்தில் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஜாபர் சாதிக்கு மாட்டினாங்க. போதைப் பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து எடப்பாடி போராட்டம்னா டெய்லி போராட்டம் இல்லாமல் அப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். இவனுங்கெல்லாம் கஞ்சா விற்கிற பசங்களா, திமுகலாம் இவனுக்கு ஓட்டு போடக்கூடாது அட்லீஸ்ட் பொதுமக்களாக நினைப்பானே. நீயும் கொள்ளையடிக்க நானும் கொள்ளையடிக்க. அவருக்கு வந்து என்னடா பயம் என்னன்னா, அந்த என்னது ஊழல் ஒழிப்பு துறை மூலம் நமக்கு இப்போ ஏற்கனவே ஃபைலாக கொண்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு ஸ்டாலின். வந்து அது பேஸ்டாக ஏதாவது கேஸ் போடாமல் இருந்தால் நல்லது, கொடைநாடு கொலை வழக்க தூசி தட்டாமல் இருந்தால் நல்லதுன்னுட்டு பொத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா அப்புறம் எப்படி எதிர்கட்சியாக இருப்பார்? ஒரு கட்சின்னா நீ செயல்படணும்ல. செயல்படாத கட்சியாக உட்காந்துருந்துக்கிட்டு பொதுமக்களுக்கு, அப்போ பொதுமக்கள்கிட்ட இருந்து நீ விலகிக்கிட்டே இருக்க, அவங்க மைண்டை விட்டு வெளியே போயிடுறீங்களா? அந்த இடத்துல அண்ணாமலையோட ரோல் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் சொல்லி அடித்தார். நெத்தியில் அடிக்கிறாலும் சொல்லி இப்போ அடிக்கிற வர்றாருன்னு அடித்து இல்லை நான் நிரூபித்து காமிச்சார். இதை செய்வேன்னா செஞ்சிருவார், இவன் அரெஸ்ட்டுன்னா அரெஸ்ட்டு, எல்லாமே கரெக்டாக கொண்டு போனாரா இல்லையா? அப்போ பொதுமக்கள் மனசில் நம்மளை காப்பாற்ற வந்த தெய்வம்டான்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அதே மாதிரி இந்துக்களுக்கு சரியான விழிப்புணர்வு உண்டாக்குனார். இந்துக்களுக்கு தனக்குன்னு ஒரு கட்சி இல்லையேன்னுட்டு ஒரு இயக்கம் எல்லார்ட்டையும் இருந்துச்சு. அதை வந்து இன்றைக்கி பிஜேபி தான் ஃபுல் பண்ணுமோ அப்படி நினைக்காங்க. இது மதவாதம்லாம் கிடையாது. இப்போ மற்ற இவங்க எஸ்டிபிஐனுங்க அதில் உள்ள இந்துக்களை தான் அங்கே மாவட்ட செயலாளராக இருக்காங்களா? இது என்ன முஸ்லீம் லீக்னு சொல்கிறாங்க, அங்கெல்லாம் என்ன கிறிஸ்டின்ஸாக இருக்காங்க? யாரே முஸ்லீம் லீக், இவர் வந்து மத சார்பற்ற கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க இடத்துல இந்துக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பில் ஒவ்வொன்றிலையும் முன்னால் போய் நின்றது அண்ணாமலை. ஸோ இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. அந்த விழிப்புணர்வு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதிமுகவில் இருந்த இந்துக்கள் திமுகவில் உள்ளவங்களும் குறையா தான், ரொம்பலாம் வரமாட்டாங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கியே முஸ்லீம்கள் தான். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து பிஜேபி படிப்படியாக வளர்ந்து 8லேருந்து இன்றைக்கி 11, 18ன்னு போயிடுச்சு. இனி போய் அதை போய் ரிவர்ஸ் பண்ணி இவர் அதிமுக பக்கம் கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ நீங்களும் ஒரு 18%, நானும் ஒரு 18%, அல்லது 22% வச்சுக்கலாங்க. நீங்கள் பெரிய கட்சி தான். அந்த கட்டமைப்பு அதிமுக இருக்குது. என்னுடைய மைத்துனர் கூட, என்னுடைய ஒய்ஃபோட தம்பி கூட ஊரில் பிடிச்சூடா மன்னனா எல்லா தடவையும் ஜெயிப்பாப்பில் அந்த பெரிய ஊராட்சியில். தடவை சொன்னார், அத்தான் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க போகிறேன், நிற்க போகிறேன்னாப்பில். டெபாசிட் கிடைக்காரா அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். காசை ஒழுங்காக வச்சுக்க, நீ உழைக்கிற காசு, எம்எல்ஏக்கெல்லாம் இப்போ நிற்காதீங்க, ரெட்டை இலையில் ஒரு இலையை ஒடிச்சு விட்டாங்கன்னா போச்சு, உன் கட்சியே போச்சு. இந்த லட்சணத்தில் உங்களுக்கு கூட்டணியும் சரி கிடையாது. உங்களுக்கு எஸ்டிபிஐயில் கூடலாம் போய் ஒரு கூட்டணி வச்சிங்கன்னா உங்களை பார்க்குறவன் என்ன நினைப்பான்? எஸ்டிபிஐயில் இருந்தவரே கூட்டணின்னு இங்கே சொல்லிட்டு திமுக ஓட்டு போட்டான். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு
வேற என்னத்த அதுக்கு பேர் கூட்டணி? அதை விட எங்களுக்கு தென்காசி தொகுதியில் ஒரு ஊரில் ஒரு கிராமம், அதில் முஸ்லீம்கள் ஜாஸ்தி. அது என்ன கிராமம்னு நான் சொல்லலை. அங்கே அதிமுக வட்டம் இந்த ஒரு பொறுப்புகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த பூத்தில், அந்த முஸ்லீம் பூத்தில் ஒரு ஓட்டு அதிமுக உள்ளலன்னா பாருங்களேன். அப்போ இவங்க பொறுப்பாளர் வந்து யாருக்கு ஓட்டு போட்டார்? வெறும் முஸ்லீம் ஓட்டு வேணுங்க தானே போட்டு பிஜேபியை போட்டு இவர் ரொம்ப சாடினார் இல்லைங்களா? அதனால வந்து இப்போ அண்ணாமலையோட வளர்ச்சி வந்து இனி அண்ணாமலைகிட்ட அடங்கி போய் தான் ஆகணும். இதில் வந்து அரசியலில் இதெல்லாம் சாதாரண பார்ப்பாங்க மாதிரி தான். அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு டெல்லி பயணம் மேற்கொண்டு திரும்ப இங்க தமிழகம் வரும்போது ஒரு நல்ல ஒரு முடிவு வந்துட்டு எதிர்பார்க்கலாமா சார் இங்க? அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்கங்க. அங்கே என்ன இப்போ எடப்பாடிகிட்ட என்ன டீல் பேசியிருக்கேங்கிறத அமித்ஷா சொல்லி விட்டுருப்பாரு. அடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கு சொல்லி விட்டுருப்பாரு. அது சம்மந்தப்பட்ட ஒர்க்கு என்னென்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு பற்றி போயிட்டுருக்கோம். ஆனால் முக்கியமான சுருக்கு கயிறு இங்கேயும் இருக்கிறதுனால இது இடி இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. இந்த விஷயத்தில் அதிமுக உண்டுங்கிறதே குழுவை கொடுத்து விட்டுருப்பாரு. இடி ரிப்போர்ட் போயிருக்கும்ல அவ்வளோ நேரத்தில். இப்போது என்னைக்கு நீங்கள் அரசு நிறுவனங்களை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்கல்ல, கம்ப்யூட்டரைஸ் பண்ண பிறகு நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரெக்கார்டை கூட எடுத்து பார்க்க முடியும். நீங்கள் துறைகள் வேறு, டாஸ்மாக்ங்கிறது வேறு. டாஸ்மாக்ங்கிறது ஒரு பொருளை ஒரு இடத்துல வாங்கக்கூடிய ட்ரேடிங் மாதிரி, வியாபாரம், பொட்டிக்கடை மாதிரி. ஸோ அவன் பொட்டிக்கடையில் என்னைக்கு சரக்கு வாங்கினா எவ்வளோ விற்றான், ஏன் லாஸுக்கு வந்ததுன்னுட்டு அங்கே 5 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கணக்கை கூட எடுத்து பார்க்க முடியும். இப்போ நாளைக்கே எடப்பாடி ஒரு வில்லக்கத்தில் மாட்டி விடணும்னு நினச்சா ஈஸியாக மாட்டி விட்டுடலாம். ஸோ அந்த பயம் இருக்க போய் தான் எடப்பாடி ஓடினார். மிச்சம் இதுக்கு முன்னால் செங்கோட்டையனுக்கு பயந்துக்கிட்டோ அல்லது இதுக்கு பயந்துட்டோ ஒன்று ஏன்ட்ட இருக்கணும், இல்லைன்னா கட்சி அழிச்சாலும் பரவாயில்லங்க மாதிரி தானே இருந்தார் எடப்பாடி இல்லையா சார்? அதனால் இனி அண்ணாமலையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். இனி உண்மையான அரசியல் பண்ணணும். எடப்பாடி உண்மையான அரசியல் பண்ணத்தான் ஃபீல்டில் நிற்க முடியும். இல்லைன்னா இன்னொரு தலைவர் வந்துடுவார் அதிமுக. எடப்பாடி நல்ல தலைவர் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுல்ல. அதிமுக ஒர்க்கர்ஸ்டே அது உண்டுங்க. ஆனால் இவங்களுக்கு தலைமை இருக்கிறதுக்கு நல்ல தலைமைன்னு யாரை தேட முடியுது? இன்றைக்கி செங்கோட்டையனை நினைக்கிறாங்க எல்லாரும் இல்லைங்களா? அவர் சீனியர் பர்சன், எந்த ஒரு அவர் மேலே ரிமார்க்கும் கிடையாது. அவருக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ட்டு தான் இன்றைக்கி கட்சி உடையாமல் இருந்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ ஒன்றிணைஞ்சிருக்கேன்னு எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தாங்க. இவங்களுக்கு வந்து டிடிவி அல்லது ஓபிஎஸ் உள்ளே கொண்டாந்தா எங்கே நம்மளை ஓரம் கட்டிடுவாங்களோ, மறுபடியும் அதிமுக அது ஓரம் கட்டியிருந்தாலும் கூட கட்சி அழிச்சு போவாங்க. அதுக்குன்னு ஒரு லீடர்ஷிப்புக்குன்னு ஒரு ஹெட்டு வந்து ஒரு இது வேணும். ஜெயலலிதாவை மக்கள் ரசித்தாங்க. ஜெயலலிதாவோட நிர்வாகத்தை படித்தவங்க ஃபாலோ பண்ணாங்க இல்லையா? இவருக்கு என்ன பேக் இருக்குது? இன்றைக்கி அந்த தவிண்டு போய் அந்த சீட்டு வாங்கினா தானே இன்றைக்கி திமுக போட்டு காட்டிக்கிட்டு நடக்கான். இப்போ ஜெயக்குமார் வந்து உட்காந்துருந்துட்டு நாங்கள் எதிரால் தோத்தேன்னு சொல்லி உள்ள வீடியோ தானே சன் டிவியில் இருந்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ என்ன அர்த்தம்? திமுக மிரண்டு போய் டக்குன்னு அடிக்கட்டும். எல்லாம் கக்கு சொட்டு எந்திரிச்சு வரமாட்டான் பாதி பேர். ஸ்டாலினுக்கே நேற்று தூக்கம் வந்திருக்காது. என்னடா எப்படி ஆகிப்போச்சு, இனிமேல் இருக்கிறவனை இப்போ இஎம்ஐ கட்டுறவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இஎம்ஐ கேட்பானுங்க. வெளியே உதிரி கட்சி போகாதபடி பார்த்துக்கணும். இனி இங்கே எப்படி இது ஓட்டுறது? இது நேற்று வரைக்கும் இருந்த நம்பிக்கை வேறு. எடப்பாடி டெல்லி போயிட்டாருன்னதுமே தூக்கம் கெடுத்தது வந்து ஸ்டாலினுக்கு தான் தூக்கம் கெட்டு போயிருக்கும்.